வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸ் பார்க்க போகிறோங்க. மேக்ஸில் வந்து என்னென்னா பிவைக்யூ. இந்த பிவைக்யூ பார்த்தீங்கன்னா நம்ம எதுலேருந்து சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 2012லேருந்து அப் டு 2026 வரைக்கும் உள்ள மேக்ஸ் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு வீடியோ. இது மாதிரி தினமும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வரும். அந்த ஒவ்வொரு வீடியோத்துலேயும் உங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆயிருங்க. ஓகேவா? சரி பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. சரி ரைட்டுங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இங்கே பாருங்களேன், certain amount of money when invested on the simple interest basis is double in the 8 years. What is the percentage of rate of interest? அதாவது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்னா தொகைன்னு அர்த்தம். ஒரு தொகை வந்து 2 மடங்கு ஆகுது, சரிங்களா? 2 மடங்கு ஆகுது. அப்போது 8 ஆண்டில் அதோட தனி வட்டி விகிதம் கேட்குறாங்க, அதாவது 6 என்ன கேட்குறாங்க. அப்போது அமௌண்ட்டு டபுள் ஆகுதுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் ஈக்குவலாக தான் இருக்கும், சரிங்களா? இப்போது எஸ்ஐ ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அப்போது 2 ஈக்குவல் தானே, அப்போ 2க்குமே நான் பின்னு வச்சுக்கிறேன். எஸ்ஐக்கு பி, பிரின்சிபலுக்கு பி தான். இன்ட்டு என் எத்தனை வருஷம் பாருங்கள், 8 வருஷம் கொடுத்துருக்காங்களா? 8 வருஷம். ஆறு எவ்வளோ பாருங்கள், அது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 6 வச்சுக்கோங்க, டிவைட் பை 100. பிக்கு பி கேன்சல், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 100 = 8 6. அப்போது 6 = 100 பை 8. இப்போ 100 8 டிவைட் பண்ணுங்கள், 100 8. ஓர் 8 இப்போ 8 போடலாமா? மீதி 2, இந்த 0 இறக்கிக்கோங்க. 2 டைம் போட்டால் 16, 4 வரும், 12. அப்போது சிடியில் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. 0.5 வைங்க, 0 40 0. அப்போ ஆன்சர் பாருங்கள் 12.5. அப்போது கரெக்டு தான். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், ஒரு ஆண்டில் வந்து 6% வட்டி விகிதமாக 5 ஆண்டா தனி வட்டி 60 ரூபாயாம் அசல் கேட்குறாங்க. அசல்னா பிரின்சிபல்னு அர்த்தம். அப்போது அதே தான், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 60 ரூபாயாம். சரி ரைட்டு. பிரின்சிபல் எவ்வளோ, அதான் நமக்கு தேவை, பி வச்சுக்கோங்க. என் எவ்வளோ, 5 வருஷம். திருப்பி 6 எத்தனை, 6 தான், 6% டிவைட் பை 100. அப்போ 6க்கு 6 கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம் வருமா? சைடு மல்டிப்ளை பண்ணுவாங்க, 200 வந்துடும். இப்போ ஆன்சர் 200 வருது, இங்கே 200. ஓகே கரெக்டு. மூணாவது சம் பாருங்கள். ஒரு அமௌண்ட் இங்கே பாருங்கள், என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாங்க. ஆனால் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். 1680 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க, ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ பாருங்கள், 7000 ரூபா. எத்தனை எண் வந்து இயராக தராமல் மந்தாக தந்துருக்காங்களா? இங்கே பாருங்கள். அப்போ அதை மாற்றி வைங்க. 16 மந்த்து. இது எப்படி பிரிக்கலாம், வருஷமாக பிரிங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா? அப்போ 12 மந்த்து ப்ளஸ் 4 மந்த்து. அப்போது 12 மாதம் என்ன வச்சுக்கலாம், 1 இயர் வச்சுக்கலாமா? 1 இயர். இது இயரை மாற்றுங்க. ஒரு இயருக்கு 12 மாதமா? இப்போ 4/12. இங்கே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அடித்தா 1/3 டைம்ஸு. அப்போ 1 + 1/3, ஆன்சர் 4/3. சரி ரைட். இப்போ பாருங்கள், அதே ஃபார்முலா தான். 1680 எஸ்ஐ, அப்புறம் பிரின்சிபல் எவ்வளோ, 7000 இன்ட்டு என் எவ்வளோ, இப்போ கண்டுபிடிச்சிருக்க 4/3 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, 6ன்னு வச்சுக்கோங்க. 100 வந்து டிவைடில் இருக்கும், ஓகேவா? அது மேலே வந்து 1/ல வரும். அப்போ இன்ட்டு 1/100. 2 0க்கு 2 0 கேன்சலு. இப்போ பண்ணுங்கள், அடுத்து இது வச்சுக்கலாமா? மல்டிப்ளை தானே. இங்கிட்டு வரப்போ என்ன ஆகும், இங்கே டிவைடு, அங்கிட்டு போகிறப்போ மல்டிப்ளை. இங்கே கேன்சல் பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை. பை இங்கே என்ன இருக்குது, 70 இருக்குது. அப்போது 70 கீழே கொண்டு வாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது, 4 இருக்குது. அதான் இங்கிட்டு வரப்போ மல்டிப்ளை, இங்கிட்டு வரப்போ டிவைட் ஆயிரும். அப்போ 4 சீக்வல் என்னது, 6. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருமா? 7 டேபிள் அடிச்சு பாருங்கள், 177. மீதி என்ன வரும், இங்கே ஒரு 6 இருக்குது, அங்கே 3 இருக்குது. அப்போது 2 டைம் போடலாம்ல, 14. அப்போது 2 டைம்ஸ் வரும். 7 4s are 28, 4. இந்த 0க்கு 0 கேன்சலு. இப்போது 4 டேபிள் அடித்தா
6 4 24. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ R = என்னது 6 × 3. இப்போ R = என்னது 18%. இவ்வளோதாங்க. இப்போ ஆன்சர் 18 கரெக்டாக. அடுத்து பாருங்களேன், இப்போது மணி 7 AM. 7 AM. இது 100 மணி நேரம் கமிச்சு எவ்வளோ கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து ஒன் டே வந்து 24 மணி நேரம். ஓகேவா? இப்போ 100 எத்தனை 24 பிரிக்கலாம் பாருங்கள். 24, இன்னும் 24 பிரிக்கலாம், இன்னும் 24 பிரிக்கலாம், இன்னொரு 24 பிரிக்கலாம். ஆட் பண்ணுங்கள் 48. இங்கே ஆட் பண்ணுங்கள் 48. 2 ஆட் பண்ணுங்கள் 96. ஓகேவா? அப்போ 4 நாள் போயிடுச்சு. அவங்க டே கேட்கல. ஓகேவா? அப்போது 7 AM இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு பார்த்தாலும் AM தானே. அது மாதிரி 4 நாள் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போது 96 அடிச்சிருங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 4 மணி நேரம். 100க்கு பேலன்ஸ் அந்த 100 மணி நேரங்க. அதில் 96 மணி நேரம் மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ 4 மணி நேரம். ஏன் இந்த 96 மணி நேரம் மைனஸ் பண்ணுறோம்னா அது எல்லாமே ஃபுல் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. இன்னும் பேலன்ஸ் 4 ஹவர்ஸு. இப்போ 7 AM 4 மணி நேரம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 11. 11 AM தான், PM போடக்கூடாது. அவ்வளோதான், 11 AM தான் ஆன்சர். இங்கே பாருங்களேன், மோனி ஷீலா. மோனி வந்து ஷீலாவோட மகளாம். இப்போ ஷீலா எழுதிக்கோங்க. ஷீலாவோட மகள் யாருன்னா மோனி. சரிங்களா? இப்போ ஷீலாவோட மகள் வந்து யார் மோனி. ரைட்டு. ஷீலா என் மனைவியின் சகோதரன் மனைவி. ஷீலா வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த நபர் தெரியாது, அவரை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா இவரோட மனைவியாம். இவரோட மனைவி வந்து இவங்க தான் வச்சுக்கோங்க. இந்த மனைவியோட சகோதரர் அவரோட மனைவி தான் ஷீலாவாம். அப்போ இவங்க 2 பேர் யாராக இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்க யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்போது மனைவி இவர் சகோதரன் அண்ணன் தம்பி. ஓகேவா? சரி. இப்போ ஷீலா வந்து மோனி வந்து ஷீலாவுக்கு மோனி வந்து பொண்ணு, மோனிக்கு ஷீலா வந்து அம்மா. இப்போ இவர் அப்பா வருவார். ஓகேவா? சரி. இப்போ என்ன கேட்குறாங்க பார்ப்போம். மோனி என் மனைவிக்கு என்ன உறவு கேட்குறாங்க. இப்போ இந்த மோனி என் மனைவிக்கு என்ன உறவு கேட்குறாங்க. ஓகேவா? இதே எப்படின்னா மோனிக்கு என்ன உறவு கேட்டிருந்தாங்க. இப்போது மோனி இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த இவங்க இருக்காங்களே இந்த பர்சன், அவங்க என்ன உறவு கேட்டாங்கன்னா அத்தை சொல்லிடலாம். ரைட்டா? சரி. ஆனால் என்ன கேட்குறாங்க, இந்த மனைவிக்கு அந்த மோனி என்ன கேட்டாங்க மருமகள். அவ்வளோதான். இவங்களுக்கு மருமகள், இவங்களுக்கு மோனிக்கு அவங்க அத்தை. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்களேன், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐ கேட்டாங்கன்னா 2 ஃபார்முலா தான் இருக்குது. அது 3 வருஷம் சொன்னனால ஒரு ஃபார்முலா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. பி R/100 the whole square 3 + R/100. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? 3 இயர்ஸுக்கு. அப்போ எவ்வளோ இருக்குது பிரின்சிபல் எவ்வளோ 12,000 ரூபாயாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8. அப்போது இங்கே ஸ்கொயர் இருக்கனால 8/8 100 × 100. இது பாருங்களேன், 100 போடுங்க, 3 மல்டிபிள் என்ன வரும் 300. 6 எவ்வளோ 8 தானே. அப்போ 308. 308/100. 0க்கு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், 12 × 8 8 64 × 308/2 0, இன்னொரு 0 3 0 ஆயிடுச்சு. இப்போ மல்டிபிள் பண்ணணும். 308ஐயும் 12 பண்ணுங்கள். 6 1 6 8 0 3 6 9 6 3. சரி. இப்போ இதால் பண்ணணும் 64 பண்ணுங்கள். 4 2 36 38 3 24 7 2 12 14. ஓகே, இது வரைக்கும் கரெக்டு. அடுத்து பாருங்கள், 6 36 6 3 54 7 5 6 36 1 4 18 6 54. ஃபர்ஸ்ட் 6 36 3 போட்டோம், 57 போட்டோம், 7 5 6 36 36 41 1 4 18 22 4 4
1 14 15 1 1 5 6 3 2 இங்கே பாருங்க, அவ்வளோதாங்க. இந்த ஆன்சருக்கு பாருங்க. இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க. 2 3 6 5 4 4 3 நம்பர் தள்ளினா 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். ஆன்சர் 236.55544. அப்போது ஏது ஆன்சர் பாருங்க. இந்த சம் இப்போது ஒரு ரெக்டாங்கிள் பாருக்கான். லென்த்து வந்து 14 + பியா, பிரெத்தோட லென்த்து 14 வந்து அதிகமாக இருக்கான். பி வந்து பி தான் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்ரு வந்து 200 கொடுத்துறாங்க. ரைட்டா? லென்த்து கேட்குறாங்க, ஏரியாவும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று போடுவோம். ஒருவேளை அந்த ஆன்சரை வந்துச்சுன்னா ஈஸி. ஓகேவா? 2 டைம்ஸ் ஆஃப் L + Bங்கிறது பெரிமீட்ரு ஃபார்முலா. பெரிமீட்ரு 200/2. லென்த் எவ்வளோ? பிரெத்தோட 14 அதிகமா ப்ளஸ் பியா? ஓகே சரிங்க. 200 2 டைம்ஸ் ஆஃப் 2b + 14 கொண்டு போனால் 200 4b + 28. ஏன்னா உள்ள மல்டி பண்ணுங்க 2ஆல். ஓகேவா? பண்ணால் என்ன வரும் பார்ப்போமா? இந்த 28ங்கிறது மைனஸ் பண்ணுங்க, 172 வரும். பி கேன்சல் பண்ணால் 4 4s are 16 பேலன்ஸ் 1 3. அப்போது பி எவ்வளோ? 43. லென்த் எவ்வளோ? பிரெத்தோட 14. பிரெத்தோட 14. இப்போ 43 + 14 போடுங்க, 7 57. 57 ஆன்சருக்கா பாருங்க. இருக்குது. அப்போது இது தெரிஞ்சால் ஏரியா கரெக்டு தான் அர்த்தம். அப்போது இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஒருவேளை லென்த்து சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் வச்சு போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக வரும். எப்படின்னா பாருங்களேன், ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ரேடியஸே 2 இருக்கும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா பெருசு, அதை மட்டும் ரொம்ப ஈஸி. சரி, இங்கே போடுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம், ஃப்ரெஸ்டமோட வால்யூம் எழுதணும். அது என்ன ஃபார்முலானா 1/3 பை ஹச் r², கேபிட்டல் R ஸ்கொயர் ஸ்மால் r² ப்ளஸ் கேபிட்டல் R ஸ்மால் r. ரைட்டா? இப்போ 1/3 பைக்கு என்ன போடலாம்? 22/7 போடலாமா? ஹைட் எவ்வளோ கொடுத்தாங்க? 45 ஐன்னு கொடுத்தாங்களா? அதான் ஹைட்டு 45. இது எப்படி சார் ஸ்மால் ஆர் கேபிட்டல் எடுத்துக்க முடியும்னா, நம்பர் எது அதிகம் பாருங்கள். அப்போது பெரிய நம்பர் தான் கேபிட்டல் ஆரோட வேல்யூ. அப்போ 28 இருக்குது. அப்போ 28 ஸ்கொயரு, இங்கே 7 ஸ்கொயரு ப்ளஸ் 28 × 7. அப்போ இது கேன்சல் பண்ணுங்கள். அடித்தா 1 டைம் 5 டைம் வருமா? இப்போ 22 × 15/7 இன்ட்டு 28 ஸ்கொயர் என்ன? 784 784. 7 ஸ்கொயர் 49. மறுபடி பண்ணுங்கள். 6 5 196. இதை சேர்க்கணும். ஓகேவா? 784 49 3 3 8 196 போடுங்க. 9 2 10. ஓகேவா? 22 × 15 × 10 29/7 அடித்தா 1 7 மீதி 3 4 28 மீதி 4 7. அப்போது 22 × 15 × 147 போட்டோம்னா ஆன்சர் செக் பண்ணுமா? சரி, இங்கே மட்டும் பண்ணுவோம். 147. சரிங்களா? 15 போடுங்க. 5 5 35 மீதி 3 20 23 2 7 7 4 1 ஆட் பண்ணால் 5 0 1. இங்கே எடுத்து தரல, இங்கே போடுவோம். இது மட்டும் அழைச்சிட்றேங்க. நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பின்னாடி நவுத்திட்டு பாருங்கள். ஏன்னா மல்டிப்ளை பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். 147 15 5 3 23 7 7 4 1 5 டைம் 0 1 2 1 2. 22 டைம் போடுங்க. 0 1 4 4 0 1 4 4
0 1 5 8 4. இப்போ 48510 ஆன்சர் இருக்கா பாருங்க. கரெக்ட். அடுத்து பாருங்க, லென்த் பிரெத் இது ஃபார்முலா கிடையாது, ஈஸி தான். 1 மீட்டரா 70 சென்டிமீட்டரா என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கேட்குறாங்க. எல் இன்ட்டு பிரெத் தானே, லென்த் பிரெத் தான். ஓகே, அப்போ L/Bன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே யூனிட் ஒரே மாதிரி இருக்கணும், இங்கே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒன்று சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க, இல்லை மீட்டராக வச்சுக்கோங்க. நான் சென்டிமீட்டரை போட்டுக்கிறேன். அப்போது 100 ஏன்னா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் தானே, இங்கே சென்டிமீட்டர் தான் இருக்குது. இப்போ 70 சென்டிமீட்ரு. 0 0 கேன்சல், அப்போ 10:7. ஓகே, அப்போ இது ஆன்சர் இருக்குது. ரைட். இங்கே பாருங்களேன், இது ஈஸி தான். 12 மீட்ரு 18 நிமிடம் ஒரு விளையாட்டு மைதானத்தில் வந்து சுற்றி வராங்களாம். அப்போது அவங்க 2 பேர் ஒரே சுற்றி இது மாதிரி ஒரே இடத்த எப்போ சேருவாங்க, இது மாதிரி சம் கேட்பாங்க. இது மட்டும் இல்லை, எப்படி கேட்டாலும் சரி ஃபஸ்ட்டு அதுக்கு எல்சிஎம் தான் ஆன்சர் வந்துடுங்க. இப்போது 2 டைம் போடுங்களேன், 6 9. இப்போ 3 டைம் போடுங்க, 3. இங்கே 2 டைம்ஸ் வரும். 3 2 6 3. அப்போது 6 2 6 6 × 6 36. அடுத்து பாருங்கள், 5 10 26 50. இது மாதிரி வந்து ஒரு வேல்யூ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே என்னமோ வந்திருக்கும். இது ஃபஸ்ட்டு ஏபிஐ ஜிபிஐ செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வேறு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கும். ஏபிஐ ஜிபிஐ செக் பண்ணுவோம். ஏபின்னா என்னது, டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 5 டிஃப்ரென்ஸ் வேறு போகுது, ஏபி வராது. ஜிபி டிவைட் பண்ணோம், அப்பயும் வரல ஜிபி. அப்போ 5 10. 5 எப்படி பிரிக்கலாம், 2 ஸ்கொயர் 4 + 1. 10 3 ஸ்கொயர் + 1 26. 4 ஸ்கொயர் + 1 17 வரும். 5 ஸ்கொயர் + 1 5 ஸ்கொயர் + 1 50. 7 ஸ்கொயர் + 1. நடுவில் என்ன விட்டாங்க, 4 விட்டுருக்காங்க. ஓகேவா. அப்போது அடுத்து 6 ஸ்கொயர் போட்டால் 6 வர 6 இங்கே விட்டாச்சா, ரைட்டு. 7 போட்டாச்சு. 8 விட்டுருங்க. 9 போடுங்க. 9 ஸ்கொயரு 81 1 82. ஓகே, 1 இருக்குது. 10 ஸ்கொயர் போட்டால் 10 + 100 + 1 101. இல்லை, அப்போ அது வராது. 11 ஸ்கொயர் போட்டால் 121 + 1 122. இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது. ஆன்சர் பார்க்க வேணாம், நம்ம போடுவோம். ஓகேவா. 13 ஸ்கொயர் போட்டு பாருங்கள், 166 + 1. அப்போது இதுதான் கரெக்ட். இங்கே பாருங்களேன், 1 2 5 -2 9 -6 13. ஏறுது இறங்குது இறங்குது. எது ஏறுது, 1 5 ஏறுது. 9 கவுண்ட் அதிகமாக இருக்குது, 13 கவுண்ட்டு அதிகமாக இருக்குது. எது கம்மியாக இருக்குது, கம்மி. அப்போது பாருங்கள், இதில் என்ன ஆகுது, 1 5 4 வருது. 4 4. இப்போ அடுத்து 4 ஆட் பண்ணால் 17. நடுவில் வேலை இருக்குல்ல, அதானே கேட்குறாங்க. அடுத்த உறுப்பு தான் கேட்குறாங்க. ரைட்டு. இங்கே மைனஸ் பண்ணால் -4 -4 -6 -4 -10. ஆன்சர் என்ன இருக்குது, -10. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 1 3 5 40வது டேர்ம் கேட்குறேன், சம் ஆஃப் டேர்ம். அப்போ எஸ் ஆஃப் என்னது, n/2 2a + n - 1 × d. ரைட்டா, ரைட். இது ஏபி தான், ஏன்னா டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது பாருங்களேன், 2 2. இப்போ 1 டிஃப்ரென்ஸ் வந்து 2. நம்பர் ஆஃப் டேர்ம் 40. இப்போ 40/2 போட்டுக்கலாமா. 2 × 1 40 + 1 -1 39 × 2. அப்போது இது அடித்தா 20. இப்போது 20 டைம்ஸ் 2 + 78. அப்போது 20 × 80 1600. ஆன்சர் கரெக்ட். சரிங்க, பாருங்கள் இது பார்ப்போமா. வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது. எவ்வளோ குறையுது பாருங்கள். இங்கே 12 குறையுது நினைக்கிறேன். அப்போ இங்கே -11, இங்கே -10, இங்கே -9. அப்போ இங்கே வரப்போ என்ன வரும், -8
-8 இருக்கும். அப்போ 21 தான் ஆன்சராக இருக்கும். 21 ஆன்சர். இங்கே பாருங்கள், ஜிசிடினா ஹச்சிஎஃப் ஒன்று தான். இது வந்து ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இந்த ஃபார்முலாலே போடலாங்க. நம்ம பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. h + 1 ஓகே, அப்புறம் h6 - 1 ரைட்டு, x³ + 1 இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படி பிரிக்கலாம்? x 6 பவர் இருக்குன்னா இதை வந்து x³ வச்சுக்கலாமா? பிரித்து பாருங்கள். x + 1 x³ ஸ்கொயரு மைனஸ் 1³ ஸ்கொயரு ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. x³ + 1 இன்ட்டு ஒய். இது எக்ஸ்பிளைன் பண்ணால் x + 1 x³ + 1 இன்னொன்று x³ - 1 அப்புறம் x³ + 1 இன்ட்டு ஒய். இப்போ ப்ளஸுக்கு ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வரும் x + y x + 1 x³ - 1 ஆன்சர் இருக்கா? இந்த ஆன்சர் இருக்கு. கரெக்ட். இங்கே பாருங்கள், ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. அதான் HCF கேட்குறாங்க. ஓகேவா? HCFனா ரிமைண்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரிமைண்டரை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த வேலையை போடணும். எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ளஸ் பண்ணிக்கணும். சம் பார்க்குறப்ப பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 62 78 109. ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். 2 3 4 மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்கள். இங்கே எழுதுறேன், இங்கே இடம் இருக்குது. 60 அப்புறம் வந்து 78ல் 3 மணி 75 அப்புறம் வந்து 105. 5 டேபிளில் போடுங்க. 5 12 1 15. இங்கே 4 டைம் போடலாம். இங்கே 10 தானே, 10 2 டைம் போடலாம். 2 1. இப்போ 3 டேபிளில் போட்டால் 4 5 7. HCFனா ஃபுல்லாக கம்ப்ளீட் டிவைட் ஆகணும். அப்போது இதோட நிப்பாட்டிக்கோங்க. 3 5 15. ஆன்சர் இருக்கா? இருக்குங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு இந்த செட்டு. இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சம்மளையும் வந்து குறைஞ்சது ஒரு 100 150 சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2012லேருந்து டிஎன்பிஎஸ்சி வச்ச எக்ஸாமில் 2012லேருந்து 2026 வரைக்கும் எல்லா எக்ஸாமில் உள்ள இந்த மேக்ஸ் அப்புறம் ரீசனிங் வந்து 1 2 இருக்கும். இப்போ வர்றது எல்லாமே ரீசனிங் உங்களுக்கு 10 10 இருக்கும். அதனால் இதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன சம் 25 சம் கேட்டிருப்பாங்க ஒரு எக்ஸாமில். ஓகேவா? அது மாதிரி எவ்வளோ சம்னா குறைஞ்சது ஒரு 6000 சம் சால்வ் பண்ணிடுவோம். இந்த மேக்ஸ் பொறுத்த வீடியோ வந்து எப்போவுமே காலைல வரும். உங்களுக்கு கிளாஸ் எடுத்து வர வீடியோ வந்து சாயங்காலம் இருக்குங்க. மொத்தம் 2 வீடியோ வரும் ஒரு நாளைக்கு. காலையில் மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். சாயங்காலம் வந்து எப்பயும் போல் நம்ம சபரீஸ்வரம் பேட்சில் போகும்ல அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இது சபரீஸ்வரம் பேட்சில் ப்ரீவியூக்கு உங்களுக்கு கிளாஸ் வரும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.